மற்றும் ஒரு அண்மை செய்தி. மதுரையில் உள்ள ஸ்ரீவாணி என்ற பள்ளியில் ஆண் டெய்லரை வைத்து பள்ளி சீருடை அளவீடு செய்த பிரச்சினை தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், விவரங்களை வழங்கலாம். மதுரை மாநகர் அனைத்து எல்லைக்குட்பட்ட தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களுக்கான சீருடை வைப்பதற்காக பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் ஒரு ஆண் மற்றும் பெண் டெய்லரை அழைத்து வந்து சீருடைகளுக்கான அளவு எடுக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் மாணவிகளுக்கு எதற்கு ஆண் டெய்லர் மூலமாக அளவெடுக்க அனுமதிக்கிறார்கள் என ஆசிரியரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்னர் ஆண் டெய்லர் அளவு எடுத்தால் தன்னால் அளவு எடுக்க முடியாதா என பள்ளி ஆசிரியர் சாரா என்பவரிடம் கூறியதாகவும், ஆனாலும் ஆசிரியர் சாரா கட்டாயம் அளவெடுத்தாதான் ஆக வேண்டும் என மாணவியிடம் கூறினார். அப்போது தன் அடுத்த ஆண்டு இந்த பள்ளியில் படிக்கப் போவதில்லை, ஏன் எனக்கு அளவெடுக்க வேண்டும் என கூறியதாகவும், இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் கூறிய போது ஜஸ்ட் ஃப்ரீயா எடுத்துக்கோ என மாணவியிடம் கூறியதாகவும், இதனை அடுத்து ஆண் டெய்லர் தன்னை அளவெடுக்கும் போது தனது அனுமதியின்றி பாகங்களை தொட்டதால் ஆசிரியர் சாரா மீதும் டெய்லர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி 10ஆம் வகுப்பு மாணவி மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் கீழ் ஆசிரியர் சாரா மற்றும் 2 டெய்லர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் என்கேபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீவாணி மெட்ரிகுலேஷன் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கலைந்து கூறிய போதும் அப்போது வாக்குவாதம் முற்றுகையை தொடர்ந்து இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை துண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். இதில் பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்திருக்கிறார்கள். அவரை சுப்பிரமணியபுரம் ஸ்ரீவாணி பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் ஆண் தையல் கலைஞரை வைத்து உடைக்கு அளவு எடுக்க நிலையில் மாணவிகளை தையல் கலைஞர் பாலியல் ரீதியாக சீண்டல் செய்துள்ளதாக மாணவிகள் பெற்றோரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் பெற்றோர்கள் காவல்துறையில் புகார் அளித்தும் மாணவர்கள் பெற்றோருக்கும் மிரட்டப்பட்டு வரும் நிலையில் பள்ளி நிர்வாகம் மீதும் ஆசிரியர் மீதும் கைது செய்யும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்திய மாணவர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.